அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் வி செல்வராஜன் அவர்கள் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உடல் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரவி அவர்களுக்கும் தலைவர் உடபாளன் அவர்களுக்கும் செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் சின்னையன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் தெய்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் எம் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதுமூரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். உடலும் தலையும் நேர்கொற்று வைத்து ஆழ்ந்த மூச்சு இழுத்த பிறகு
ஓ அப்படியே வணக்கம் தெரிவித்து வள்ளல் பெருமான் அருளிய மகா மந்திரத்தை உச்சரிக்கிறோம். நீண்ட காற்றுள்ளத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படியே மனதுல அந்த மகாமந்திரத்தை நினைவு கொண்டு வர்றோம். நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. இரண்டு கால்களையும் நீட்டி வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே படுத்த நிலையில் அங்க பிரதட்சணம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து நல்ல முன்னும் பின்னும் கொண்டு வரலாங்க. பக்கவாட்டில்
அடுத்ததாக நீண்ட காற்றுள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து அப்படியே முயலாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்ட பிறகு அடுத்து இந்த கட்டைகளை மடித்து அடிவயிற்றில் வைத்து ஒரு நீண்ட மூச்சு காற்று இழுத்து அப்படியே கீழே கொண்டு போலாங்க. மேல வரும் பொழுது அப்படியே மூச்சு இழுக்கிறோம். அடுத்து இப்படி பட்டையாக நன்றாக அழுத்தி ஆழ்ந்த மூச்சு நீண்ட காற்று இழுத்து மீண்டும் கீழே கொண்டு போகிறோம். காற்று வெளிவிட்டவாறு. மேல வரும் பொழுது காற்று வெளியே செல்லட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பூனையாசனா. உள்ளே வெளியே உள்ளே வெளியே. வஜ்ராசனத்தில் அமர்ந்து உடலை சாய்வாக வைத்து தலை பின்புறமாக போட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறைய அளவுக்கு காற்று அப்படியே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக வலது கால் எடுத்து இடது கால் தாண்டி போகட்டுங்க. கத்திரிக்கோள் ஆசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்ததாக பத்மாசனம் போடுறவங்க பத்மாசனம் போட்டுக்கலாம். பத்மாசனம் போட முடியாதவங்க ஒரு கால் மட்டும் மேல போட்டுங்க. இந்த மாதிரி மேல போட்டுக்கலாங்க. பத்மாசனம் போட முடியுங்க போட்டுக்கோங்க. இடது கால் முதலில் போட்டு வலது கால் மேல எடுத்து போட்டோம் பாருங்க. போட முடியாதவங்க இந்த ஒரு கால் மட்டும் மேல இருக்கட்டும் எப்படி வச்சுக்கோங்க. உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு.
ஆழ்ந்த உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரட்டுங்க. எந்த அளவுக்கு கீழே வர முடியுமோ வரட்டுங்க. மிக முக்கியமான பயிற்சி. அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழ்ந்து உள்ளிழுத்து வலப்புறமாக வலது கால் முட்டியை நோக்கி போகட்டும். முடிஞ்சதுன்னா வலது கால் முட்டியில டச் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மீண்டும் மூச்சை இழுக்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கோணாசனா. இடது கால் கீழே போயிருக்கு, வலது கால் கை மேல வரட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. தடையில்லாமல் இந்த அதிகாலை வேளையில் தூய நறுங்காற்று, உயிர்காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளிவருவதை கவனிக்கிறோம். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், கலிதரும் சோம்பு உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே என்பார் திருமூலர். அப்படி மிக நுட்பமான இந்த உயிர்காற்று உணவில் மிக முக்கியமானது இந்த உயிர்காற்று. அப்படிப்பட்ட ஒரு தூய காற்றை அதிகாலை வேளையில் ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. அர்த்த பத்மாசனா. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கிரிய பயிற்சி. உடலை நேராக வைத்து விரல்களை வைத்து கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே இழுக்கிறோம். 1, வெளியேற்றுகிறோம். 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட ஆழமான மூச்சு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு.
நீண்ட காற்று இழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலையும் அடுத்து விரலையும் அடித்து இது போல வச்சுக்கலான்னு. இது போல் வைத்து வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று செய்கிறோம். ஏழு சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மூலிகை இட்லி.
இப்போ இட்லியில் நிறைய டைப் வந்துடுச்சு, மினி இட்லி, 14 இட்லின்னு. இப்போ நாம் சொல்கிறது மூலிகை மருந்து இட்லிங்க. அதாவது இட்லியை வச்சு மருந்து தயாரிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு விதமான மூலிகைகளை இட்லி செய்யலாங்க. அதாவது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். பொதுவாக இட்லி எப்படி செய்வோம்? இட்லினா ஒரு இட்லி குண்டா இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் இட்லி பிளேட்ஸ் இருக்கும், அதை 4 அடுக்கு வைப்போம். அதில் வந்து துணியை வச்சு அதுக்கு மேலே இட்லி ஊற்றுவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்பா இட்லி ஊற்றுறக்கெல்லாம் சொல்லித்தரையான்னு. இல்லைங்க, மூலிகை இட்லி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இட்லி தயாரிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வாழை இலையில் இட்லி செய்கிறது எப்படி, வாழை இலை சத்தோட இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாழை இலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அதை அப்படி கொஞ்சம் சின்னதாக மடித்து கட் பண்ணி சின்னதாக மடித்து முதல்ல தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா, இட்லி குண்டால தண்ணி ஊற்றிட்டு முதல்ல ஒரு இட்லி தட்டு வைப்பீங்கள்ல, அந்த தட்டில் வாழை இலையை மடித்து வச்சுருங்க. அதில் வெள்ளை துணி போட வேண்டாம். முதல் தட்டில் வாழை இலையை மடித்து வச்சுருங்க. இவருங்க கசக்கி வைக்கக்கூடாது. கசக்கி வச்சிங்கன்னா இட்லி வந்து கசப்பாயிரும். லேசாக மடித்து அங்கே வச்சுட்டு 2வது தட்டு வைக்கிறீங்க இல்லையா, அதில் வழக்கம் போல் துணி வச்சு அதுக்கு மேலே இட்லி ஊற்றிடுங்க. இப்படி 2வது 3வது 4வது 5வதுன்னு எத்தனை அடுக்கு இருக்கோ எல்லாத்துலேயும் வழக்கம் போல் ஊற்றிடுங்க. ஒரே ஒரு ஐடியாங்க, முதல் தட்டில் வாழை இலையை மடித்து வச்சுட்டு இப்போ மூடி போட்டு அடுப்பில் வச்சு வழக்கமாக எப்படி தயாரிக்கிறீங்களோ அந்த மாதிரி இட்லி தயாரிங்க. என்னாகும் தெரியுமா, தண்ணி சூடாகி அதில் வர ஆவி வாழை இலையில பட்டு வாழை இலையில் இருக்கிற பச்சையம் அப்படிங்கிற ஸ்டார்ச் எடுத்துகிட்டு வந்து இட்லியில் உள்ளே பூந்துருங்க. அதை நீங்கள் சாப்பிடுங்க. இதுக்கு பேர் வாழை இலை சத்து இட்லி. இவருங்க அந்த காலத்தில் ஏன் தெரியுமா வாழை இலையை சாப்பிட்டாங்க, வாழை இலையில் பச்சைங்கிற ஸ்டார்ச்சு நிறைய மூலிகை இருக்குங்க. சாப்பாடை சுட போடுறோம் இல்லையா, சுட போட்டு அப்படி பிணைஞ்சு இவருங்க ஒரே குட்டாக சாப்பிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் கை வச்சு எல்லாம் மாற்றி சாப்பிட்டு அந்த இலை இருக்கு இல்லைங்களா, இலை அந்த முதல்ல லைட்டு பச்சையாக இருக்கும், அதுக்கு டார்க் பச்சையாக மாற்றி விட்டுறணும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்களே, பிளாஸ்டிக்கில் இலை மாதிரியே செஞ்சு சாப்பிட்றாங்க. இதுக்கு நீங்கள் சாப்பிடாமே இருக்கலாம், அதுக்கு பிளாஸ்டிக் தான் சாப்பிட்றீங்க. எனவே இந்த வாழை இலையை மடித்து வச்சு இனிமேல் நீங்கள் வாழை இலை இட்லி சாப்பிடுங்கள். அது உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். இப்போ ஒரு முறை வாழையில வச்சுட்டிங்கன்னா 2-3 தடவை செய்யலாங்க, இட்லி செய்யலாம். மறுபடியும் அடுத்து ஊற்றலாம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அந்த கலர் வந்து மாறிடுச்சுன்னா இலையை மாற்றிக்குங்க. இல்லை ரொம்ப வசதியாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை இட்லி சுடும்பொழுது புது இலையாக நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், வாழை இலை இட்லி இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க. ஒரு நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மூலிகை செடி பூவு பழம் காய்கறி எல்லாம் வச்சு பல்வேறு விதமான இட்லி எல்லாம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு இட்லி ஆராய்ச்சி குழு வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் வச்சா இட்லி நல்லா இருக்குது, சிலதெல்லாம் வச்சா நல்லா இல்லை. நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. நாங்கள் வேணால் எங்கள் ஆராய்ச்சியில் கடைசி ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சில இலையெல்லாம் வைக்கும் பொழுது அந்த இட்லி சூப்பராக வருதுங்க. அந்த லிஸ்ட் என்னன்னு சொல்கிறேன், எழுதிக்கங்க. அரச மர இலையை வச்சு இட்லி தயாரிக்கலாம். அரச மர இலை இட்லி, ஆலமர இலை இட்லி, அத்தி இட்லி, பூவரசு இட்லி, கொய்யா இட்லி. கொய்யான்னா கொய்யா பழத்துக்குள் வச்சிடாதீங்க, கொய்யா இலை. அதுக்கப்புறம் வில்வ இலை, நாயுருவி, மாமர இலை, துத்தி, கல்யாண முருங்கை, அப்புறம் முருங்கை, அதுக்கப்புறமா முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை. இவருங்க புளியோதரை இல்லை புளியாரை. அதுக்கப்புறம் தாளிக்கீரை, பிரண்டை, முடக்கருத்தான். இப்படி நிறைய மூலிகை எல்லாம் இருக்கு இல்லைங்களா. எந்த மரம் செடியாக இருந்தாலும் நீங்கள் எதனா பண்ணலான்னா நல்ல மரம் நல்ல செடி நல்ல மூலிகை எடுத்துகிட்டு நீங்கள் அது மேலே வச்சுட்டிங்கன்னா, இவருங்க மூலிகை தனியாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஜூஸ் போட்டு குடித்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கசாயம் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இட்லி எல்லோரும் சாப்பிட்றாங்களா இல்லையா? இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, என்ன மூலிகை வேணுமோ அந்த மூலிகை இட்லி தயாரித்து கொடுத்துருங்க. ஆரோக்கியமாக வாழ்ந்த மாதிரியாச்சு, இட்லி சாப்பிட்ட மாதிரியாச்சு. இப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இலையை பயன்படுத்திக்கங்க. சிலது வச்சாங்க ரொம்ப கசக்குதுங்க. இந்த கருவேப்பிலை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, வேப்பிலை, கீரை இதெல்லாம் வந்து வச்சா என்ன ஆகுதுன்னா இட்லி ஓவர் கசப்பாக ஒரு வாய் கூட வைக்க முடியலைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு நாள் செஞ்சு பாருங்கள். எந்த ஐட்டம் ரொம்ப கசக்குதோ சாப்பிட முடியலையோ அதை நோட் பண்ணி வச்சுங்க, இனிமேல் இதில் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு. எது நல்லா இருக்குதோ அது சாப்பிட்டுக்குங்க. இவருங்க இந்த மாதிரி இலை மட்டும் இல்லைங்க, விதவிதமான பூ வைக்கலாங்க. நமக்கு ரோஜா பூலாம் வச்சிங்கன்னா ரோஜா பூ இட்லி செஞ்சு பாருங்கள், சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்குங்க. நிறைய ரோஜா பூ வச்சு ஒரு ரொம்ப கசந்து 1-2 வைங்க. இப்படி காய் இருக்கிற காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, முள்ளங்கி, கேரட்டு, இந்த மாதிரி கேரட்டெல்லாம் கட் பண்ணி அந்த முதல் தட்டில் மட்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க. அதோட ஆவி இட்லிக்குள்ளே போந்துடும்.
காய் வைக்கலாம், பழம் வைக்கலாம், பூ வைக்கலாம், செடி இலை வைக்கலாம், கீரை வைக்கலாம். இப்படி என்ன பண்ணுங்க, இனிமேல் விதமாக ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி டெய்லி இன்று ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் ஒரு போர்டு வச்சுக்கிட்டு இன்று ஸ்பெஷல் ஆப்பிள் இட்லி, முருங்கைக்காய் இட்லி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரே ஜாலியாக இருக்கும். இட்லி சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எனவே நாம் இனிமேல் இந்த மூலிகை இட்லியை தயாரித்து வீட்டில் சாப்பிடுவோமாக. அதே மாதிரி இட்லி கடை வைக்கிறதா இருந்தால் எங்களிடம் மூலிகை இட்லி கிடைக்கும் சொல்லி ஒரு ப்ரௌச்சர் அடித்து ஊரெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் விதவிதமான இட்லிகளாக சப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம மருந்து சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, இட்லி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. எனவே இந்த மூலிகை இட்லியை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இவருங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, நான் முதல்ல இந்த மூலிகை இட்லி சம்மந்தமாக பேசியிருந்தேன். பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே இட்லி ஊற்றிட்டாங்க. நான் வாழை இலையை வச்சு அது மேலே இட்லி ஊற்றி உள்ள வைங்கன்னு சொல்லலைங்க. நல்லா கவனிச்சுங்க. முதல் தட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன வேணுமோ அந்த பொருளை வைக்கணும். அதில் துணி வைக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2வது 3வது தட்டில் வழக்கம் போல் துணி வச்சு இட்லி ஊற்றிடணும். இது ஒரு ஐடியாங்க. இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த முதல் தட்டில் ஒரு வேளை நீங்கள் வைக்க முடியலன்னா, நீங்கள் நான் சொன்ன அந்த பூ, பழம், காய்கறி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இலையெல்லாம், இது என்ன பண்ணலான்னா, தண்ணி இருக்குல்ல கீழே, அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாங்க. தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் சூடாகி அந்த காற்று வரும்பொழுது அதில் இட்லி கிடைக்குது. இது வேறு டைப், அது வேறு டைப். 2 டைப் இருக்குது. முதல் இட்லி தட்டில் வச்சு இட்லி சுடுறது ஒரு டைப்பு, தண்ணிக்குள்ளேயே போகிறது இன்னொரு டைப்பு. இந்த மாதிரி 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ பாருங்கள். இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு ஒரு அருமையான ஐடியா கிடச்சிருச்சு. டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், மூலிகை கண்டுபிடிச்ச மாதிரியா இருக்கும், ஆரோக்கியமாக வாழ்ந்த மாதிரி இருக்குங்க. எனவே இந்த மூலிகை இட்லியை நாம் இந்த உலகத்துக்கு ரெக்கமெண்ட் செய்கிறேன். எனவே நான் உங்கள் வீட்டுக்கு எப்பாவது வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு மூலிகை இட்லியை கொடுத்து என்னை உபசரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூலிகை இட்லி தயாரிப்போம். நாம் இட்லி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. அதாவது மூலிகை இட்லியை பற்றி ஐயா சொன்னாங்க. நம்ம இவ்வளவு நாட்கள் இட்லின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதுல சில பேருக்கு கொஞ்சம் ரவா இட்லி தெரிஞ்சிருக்கோம். ஆனா இவ்வளவு வகையான ஒரு மூலிகை இட்லியை தயார் பண்றது சிறப்பா இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஐயா சொல்றதை பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் அடியில வாழை இலையில தான் ஊத்தணுங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. ஐயா சொல்லாதனாலதான் சில பேர் குழம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழை இலையை மட்டும் வச்சுட்டு வேற எந்த மூலிகையா இருந்தாலும் வச்சுட்டு 2வது தட்டு 3வது தட்டுல தான் ஐயா ஊத்தணுங்கிறத வலியுறுத்துறாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி அனைவரும் செய்து எல்லாருமே மூலிகை இட்லியை தயார் பண்ணி இன்னைக்கு காலகட்டத்துக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமும் கூட. அதனால அனைவரும் தங்கள் வீட்டிலும் சரி அடுத்தவர்களுக்கும் இந்த மூலிகை இட்லி எப்படி தயாரிப்பது என்பதை எடுத்துரைத்து அனைவரும் நலம் பெற வளம் பெற ஐயாவின் அருள் பெற கண்டிப்பாக நல்ல ஒரு கருத்தை கூறிய ஈழ பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அடுத்த பாஸ்கரை சந்திக்க இருக்கிறோம். இன்று இயற்கை வேளாண் எப்படி ஈழ பாஸ்கர் ஐயா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி நம்ம புத்துணர்ச்சியோட நல்ல ஒரு உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கிறது வலியுறுத்தி இருக்காங்களோ, அதே மாதிரி இன்று இயற்கை வாழ்வியல் முறையில நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஆற்றிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களும் சிந்தனைகளும் செழிப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் நமக்கு திருக்குறளை ஒரு புது வடிவத்தில் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போல் இன்றும் சில திருக்குறளையும் மற்ற கருத்துக்களையும் நமக்கு எடுத்துரைத்து இருக்கிறார்கள். நாமும் அந்த கண்ணோட்டத்தில் சென்று பார்த்தோமானால் உண்மைதான் என்பது புலப்படும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, போன வாரம் அவர்கள் கூறிய கருத்துக்கள் உங்கள் நினைவில் இருக்கும் என்று கூறி நினைக்கிறோம். இந்த வாரமும் பற்பல சிந்தனைகளுடன் நல்ல ஒரு அரிசி வகை இரத்தசாலி, அதாவது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அந்த வகையில இன்னைக்கு இரத்தசாலியை அரிசியை பற்றி ஒரு முழுமையான தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியப்படுத்தி பல அற்புதங்களையும் நமக்கு சில விஷயங்களையும் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார் காரைக்கால் இயற்கை வேளாண் வழி விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் என்று இந்த காலத்திற்கு தேவையான இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யோகா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றியடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கை வழி வேளாண்மையில இரத்தசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு அரிசி பற்றி பார்ப்போம்.
முதல்ல வந்து இதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா தான் இந்த நெல்லினுடைய பிறப்பிடம். அதே போன்று இந்த நெல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 110 நாள்ல இருந்து 120 நாள்ல குறிப்பா இந்த சம்பா பருவம், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சம்பா பருவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்பா பருவத்துல விளையக்கூடியது. அது மட்டும் இல்லாம இத குறுவை பட்டம், நவரை பட்டம் போன்ற எந்த பட்டத்துல செஞ்சாலும் கூட இந்த ஒரு நெல் ரகம் வந்து சிறப்பாக விளையக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கு. அதனால இப்ப பரவலா நிறைய விவசாயிகள் இந்த ரகத்தை வந்து பயிரிட்டு வெற்றி அடைஞ்சு வராங்க. இந்த நெல் ரகத்தோட இதனுடைய அரிசியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது வந்து சிவப்பு நிறமா இருக்கும். ரொம்ப ஒரு உயரம் குறைவாக ஒரு 3 அடி 4 அடிக்குள்ளவே வளரக்கூடிய ஒரு சிறப்பான ரகம். சிவப்பு நெல்லு, சிவப்பு அரிசி. கிட்டத்தட்ட சிவப்பு அரிசினாலே எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசு குண்டு குண்டா இருக்கும். ஆனா இந்த அரிசியை பொறுத்தவரை இந்த ரத்னசாலியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நைஸா இருக்கும். நைஸ்னா சன்ன அரிசின்னு நம்ம சொல்லுவோம். மீடியம் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஃபைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப சன்னமா இருக்கக்கூடியது. அந்த ரொம்ப சன்னமா இருக்கக்கூடியதுல இது ஒரு முக்கியமான அரிசி. இந்த அரிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கலுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா நம்ம சர்க்கரை பொங்கலை சாப்பிட்றத விட புட்டு, இடியாப்பம், ஆப்பம் போன்ற உணவுகளாக இது வந்து எடுத்துக்கொள்றப்ப நிறைய மருத்துவ குணத்தோட இருக்கும். அதோடு இல்லாம இதை வந்து கஞ்சா எடுத்துக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அதிக மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது. அதே வேளையில் இந்த அரிசியை வந்து நம்ம சாதமாவும் வடித்து வந்து சாப்பிடலாம். சாதமா வடிச்சு சாப்பிட்றப்பையும் ஒரு நல்ல மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது. எளிதில் சீரணமாக கூடியது. நிறைய தாது சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடைய ஒரு அரிசி. குறிப்பா இதை வந்து இந்த பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இந்த அரிசியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான பால் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து 60ஆம் குருவை போன்ற அரிசிகளையும் பூங்கார் போன்ற அரிசிகளையும் இதுக்கு பரிந்துரைக்கிறோமோ, அது போல கேரளாவில் இந்த ரத்தசாலி வந்து குழந்தை இன்மைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அரிசியாக இருக்கு. குழந்தை இல்லாத இந்த கருப்பையில தொந்தரவு இருக்கிறவங்களாம் கூட இந்த ரத்தசாலி வந்து கேரளா பகுதிகளில் அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரிசி. ரத்தசாலி என்று சொல்வதற்கு ஏற்ப இது சோப்பா இருக்கிறதுனால இந்த அரிசி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரத்தத்தினுடைய சுழற்சி, அதாவது ரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறும். அதே போன்று ரத்த பெருக்கத்துக்கும் இது ஒரு சிறப்பான அரிசி. அதே போன்று ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துவதிலும் ஒரு சிறப்பான அரிசியாக இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த அணுக்களுடைய குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது. இரும்பு சத்து நிறைந்த ஒரு அரிசி. அதே போன்று ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் வெளியேற்று பொருள் என்று சொல்வார்கள். அதுவும் வந்து இதுல வந்து நிறைஞ்சிருக்கு. இது போல பல நன்மைகள், ஒரு நன்மையா என்று பார்த்தால் இல்லை, பல நன்மைகள். உணவாக எடுத்துக்கொள்வதற்கும் எளிமையா இருக்கும், நல்ல சீரணமாகும். அதே போன்று நிறைய சத்துக்கள், குறிப்பா இந்த ஹீமோகுளோபின் தான் அதுல ரத்தசாலி என்று சொல்வதற்கு ஏற்ப ரத்தத்தை வந்து சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரிசி. அதே போல நரம்பு மண்டலங்களை வந்து சிறப்பாக வைத்துக்கிறோம். ரத்தம் சுழற்சி நல்லா இருந்தாலே நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரிசியாக இந்த ரத்தாசாலி அரிசி வந்து இருக்கு. அதனால இந்த அரிசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாம பல்வேறு உணவுகளாக சமைத்து எடுத்துக்கொள்கிற போது பல நன்மைகள் வந்து இந்த அரிசியில வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம இன்று வந்து ரத்தசாலியை பத்தி சொல்லக்கூடிய சிறப்பு தகவல்கள். அதனால இந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க, இந்த நிறைய இருக்கிறவங்க, அது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனாலும் மருந்தாகவாவது இந்த அரிசியை வந்து நம்ம தினமும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கஞ்சி இது போன்று சத்து மாவு கஞ்சி இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறப்ப அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து ஆரம்பத்திலேயே ஏன்னா நம்ம கேள்விகள் கேட்க நேரம் இல்லாமல் போயிடுதுங்கிறதுனால, ஒருவேளை உங்களுக்கு இந்த அரிசிகள் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா, நீங்க முன்கூட்டியே கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, நம்ம அடுத்து வேறு தகவல்கள் பற்றி பேசுவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க.
சரி, உங்களுக்கு சந்தேகங்கள் எப்போது இருந்தாலும் இந்த அரிசிகள் பற்றி கேட்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த தகவலாக நம்ம வந்துட்டு திருக்குறள், சென்ற வாரம் வந்து நம்ம திருக்குறள்ல வந்து நம்ம குணம் நாடி குற்றம் நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடி சம்பந்தமான ஒரு குறளை பற்றிய பதிவை பார்த்தோம். இப்ப இந்த வாரம் வந்து ஒரு அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம வ- திருவள்ளுவர் பெருமான் வந்து சொல்லியிருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குறளுடைய ஒரு விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்த அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்க ஆமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்லக்கூடிய அந்த குறளுக்கு பொதுவா நம்ம விளக்கம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்கமும் அமரருள் உய்க்கும். அடக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அமரர், அமரர்னா அமரர் ஊர்தியை என்றெல்லாம் போவோம். ஆக்சுவலா அமரர் என்றால் தொடர்ந்து நல்ல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அமரர் என்று சொல்லுவாங்க. அதாவது மரணமிலா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு. அந்த மரணமிலா பெருவாழ்வு பெறக்கூடியவர்கள் தான் வந்து அமரர் என்று சொல்வார்கள். அதே போல வாழ்வாங்கு வாழ்க, அந்த வாழ்வாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லும் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்வதும் ஒரே வார்த்தை தான். அதாவது மரணமில்லாது வாழ்வது, வாழ்வாங்கு வாழ்வது. அதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும். அமரர் என்றால் மரணமில்லாத ஒரு கடவுள் நிலை, சித்தி நிலை பெற்றவர்கள். மாணிக்க வாசகர் போன்ற சித்தி நிலையை பெற்றவர்கள், திருவள்ளுவர், வள்ளல் பெருமான் போன்ற சித்தி நிலையை பெற்றவர்களை தான் வந்து நம்ம வந்து திருமூலர் போன்றவர்களெல்லாம் நம்ம வந்து சித்தி நிலை பெற்ற வாழ்வாங்கு வாழ்பவர் அல்லது மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர் என்று நம்ம குறிப்பிடுவோம். அது போல நம்ம வந்து அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று சொல்றார். அடக்கம் அமரருள் உய்க்கும், எதை வந்து அடக்கமாக இருக்க சொல்கிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடங்கா ஆமை என்று சொல்கிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அடங்காமை என்பது அடங்காமல் இருப்பது என்கிற ஒரு சொல்லையும் குறிக்கும், ஆமை என்கிற ஒரு சொல்லையும் குறிக்கும். இந்த ஆமையை வந்து அங்க உருவகப்படுத்துறார். அந்த ஆமைக்கு பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய உருவம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னங்கால் 2, பின்னங்கால் 2, மொத்தம் 4 கால், தலையும் சேர்த்து 5 இருக்கும். இந்த 5யும் வெளியில நீட்டிக்கிட்டு போனதுன்னா அதுக்கு பேரு அடங்கா ஆமை. அதாவது எல்லாத்தையும் அடக்காமல் 5ஐயும் வெளியில வந்து வச்சிருக்கோம். அப்ப அது உயிர்ப்போட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளும் வேட்டையாடும் அல்லது வேட்டையாடக்கூடியவர்களும் வந்து அதை வந்து எளிதாக அதை வந்து கொன்றுவிட முடியும். அந்த கால்களையும் தலையையும் நீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆமையை வந்து ஆறிருள், அதாவது அந்த மரணத்துல வந்து வீழ செய்யலாம், உடனே அதை வந்து வீழ்த்தி சாகடிக்க முடியும். ஆனால் அதுவே அந்த முன்னங்கால் பின்னங்கால் மற்றும் தலையை வந்து உள்ள இழுத்துக்கிட்டு அப்படின்னா அது வந்து பாதுகாப்பான ஒரு நிலைக்கு திரும்பிடும். அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா அந்த ஓட்டுக்குள்ள எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கும். அப்ப அதை வந்து சுருக்கு போட்டு கூட கொள்ள முடியாது, இல்லை குத்தி கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். அது போல நம்மளுடைய புலன்கள், கண் 2, மூக்கு, வாய், இது எல்லாத்தையுமே வந்து செவி உட்பட நம்மளுடைய மெய், வாய், கண், மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களையும் நம்ம வந்து அடக்கமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் உள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கணும். கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது நமக்கு தெரியும். அதுக்கு நிறைய நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை. அதை வந்து நம்ம அடக்கமாக வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மரணம் கிடையாது என்று சொல்றார். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். 6 இருள், 6 என்றால் 6 அறிவை வந்து குறிப்பிடுகிறார். இருள் என்றால் 6 இருள் உய்த்துவிடும். அதாவது 6 அறிவும் வந்து நம்ம இந்த 5 புலன்களையும் வெளியில தெரிய விட்டோம் அப்படின்னா 6 இருள் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அதாவது நம்மளுடைய அறிவு வந்து இருள்ல வீழ்ந்துரும். அதாவது நம்ம வந்து மரணத்துக்கு போயிடுவோம். அதனால இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஐயன் திருவள்ளுவருடைய ஒரு சிறப்பான விளக்கம் என்று நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால நம்மளுடைய புலன்களை வந்து திருமூலரை சொல்லக்கூடியப்ப மெய்வாய் கண் காது மூக்கு
செவிஞான கூட்டத்தினுள் என்று சொல்வார். இது வந்து ஞான கூட்டம் என்று சொல்றார். இந்த 5 புலன்களையும் வந்து ஞான கூட்டம் என்று சொல்றாரு. இந்த 5 புலன்களும் தான் நமக்கு எப்படி வெளியில வேலை செய்தோ, இதை வந்து உள்முகமாக திருப்பி நம்ம அறிவோடு அதை வந்து சேர்க்கிற போது அது வந்து ஒரு ஞானத்தை, பிரகாசத்தை வெளியிட செய்யும். அதனால வந்துட்டு இந்த புலன்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சிறப்பாக பயன்படுத்தணும் என்பதற்கு பல மகான்கள் பல தங்களுடைய பாடல்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு பாடல் தான் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல். இது போன்று பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சொற்களுக்குள்ள அடங்கியிருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து நம்ம நேர் இமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் பற்றி பார்ப்போம். அது நேர் இமை. அது நேர் இமை என்று சொன்னால் இப்ப யாரெல்லாம் நேர்மையாக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏற்கனவே பார்த்த குறளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது நேர் இமை, அதாவது நமக்கு கண் இமை தெரியும். ஆனா நேர் இமை என்று சொன்னா எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவபெருமானுக்கு கண் நெற்றிக்கு நேரே வந்து ஒரு இமை இருப்பது போல, நெற்றிக்கண் இருப்பது போல வரைஞ்சிருப்பாங்க. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது வந்து இருக்கு. அது வந்து நம்ம பிட்யூட்டரி என்று சுரப்பி என்றும் நம்ம சொல்லுவோம். இது வந்து உள்நாக்குக்கு மேல, உச்சிக்கு கீழே, நம்மளுடைய நெற்றிக்கு உள்ள நடு மத்தியில மூலையில கீழ்ப்பகுதியில இருக்கும். அதுதான் வந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த இடம். இந்த இடத்த வந்து நம்ம முன்னோர்களை வந்து நேரிமை, இதை யார் வந்து ஞானத்தின் மூலமாக திறந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இது வந்து நேரிமை, அதாவது நெற்றிக்கண்ணாக இருக்கும். இதை யார் திறந்து கொள்கிறார்களோ அவங்க தான் வந்து நேர்மையோடு இருக்க முடியும். ஆனா எல்லாருக்குமே இது வந்து செயல்படுது. ஆனா சொல்லுக்கு இதான் பொருள். நம்ம யார் திறந்திருக்கோம் திறக்கல அப்படின்றது பொருள் அல்ல. ஆனா இந்த நேர் இமையோடு யார் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த நெற்றிக்கண்ணை செயல்படுத்தக்கூடியவர்கள். அதாவது சிவபெருமான் வந்து இந்த நெற்றிக்கண்ணுடைய செயல்பாட்டுல உடையவர். நம்ம வள்ளல் பெருமான் வந்து நெற்றிக்கண்ணனுடைய செயல்பாடு உடையவர். அது போல திருவள்ளுவர் போன்ற மகான்கள்லாம் வந்து நெற்றிக்கண்ணுடைய செயல்பாடு உடையவர்கள். அதனாலதான் இப்ப நமக்கு எப்படி கண்ணுக்கு 2 இமை இருக்குதோ அதே போல இந்த நெற்றிக்கும் ஒரு கண், கிட்டத்தட்ட வந்து ஒரு நெல்லை செங்குத்தா எடுத்து வச்சீங்கன்னா எப்படி ஒரு கண் போல தோற்றமளிக்குதோ அது போன்றுதான் இந்த நெற்றிக்கண்ணும் வந்து இருக்கும். அந்த அளவுல தான் சிறிய அளவுல இருக்கும் என்பதுதான் வந்து ஒரு பொருள். அதே போல நேற்று ஐயா திரு குணபாலன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப கூட நம்ம ஒரு கருத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன என்று பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கலப்பை. நான் எந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னு பார்க்கறதுல முனைப்போட இருப்பேன். அதற்காக சதா சிந்தித்து கொண்டே இருப்பேன். அப்படி இருக்கிறப்ப ஏற்கலப்பை, நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயற்கை வழி வேளாண்மையில செயல்பட்டு இருக்கேன். அதே போன்று விவசாயம்ங்கிறத பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். ஆனா ஏற்கலப்பை என்று சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு பொருள் புரியணும் இல்லையா? நம்ம தமிழ் சொல்லுதான், இருந்தாலும் அதுக்கு பொருள் வேணும். இப்ப வேளாண்மை என்று சொல்றாங்க. வேளாண்மை என்றால் அதுக்கு என்ன பொருள்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது போன்று ஒவ்வொரு சொல்லுக்கும் நமக்கு பொருள் விளங்கணும். இப்ப நேர்மை என்று சொன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும். அது போல அமைதி என்று சொன்னால் அதுக்கும் என்ன பொருள் என்று பார்க்கணும். அது போல ஏற்கலப்பை என்று சொன்னால் அந்த ஏற்கலப்பை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏர் கலப்பை. ஏர் என்றால் ஆங்கிலத்துல ஏஐஆர், ஏர் என்று சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லையும் அந்த ஏர் என்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏர் கலப்பை. ஏர் என்றால் காற்று. இந்த கலப்பையை நம்ம எதற்காக, நீங்க கலப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை மாடு கட்டி ஏரை பூட்டி ஓட்டினோம்னா அது மண்ணை வந்து கிளறி கொண்டே போகும். அதை கலப்பிக்கிட்டே போகும். அதனாலதான் அதுக்கு பேர் கலப்பை. 2 பக்கமும் அப்படியே நடுவுல வந்து கலப்பையோட முனை போகும். ஏர் முனை என்று சொல்லுவாங்க. அந்த முனை போகும். அது எந்த இடத்துல போதோ அந்த இடத்துல இருந்து மண்ணை பிரட்டி 2 பக்கமும் தள்ளும். அப்ப அந்த நிலத்தை உழுவதனுடைய நோக்கம் மண்ணை புரட்டுவது என்பதை காட்டிலும் காற்றை வந்து மண்ணில புக செய்ய வேண்டும். அப்பதான் வந்து நிலம் வந்து வேலை செய்யும். உயிர் போட வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
அதனாலதான் அதுக்கு பேரு ஏர்கலப்பை. ஏர்கலப்பை என்றால் இப்ப வந்து ஏர் என்கிற சொல்ல வந்து நம்ம ஆங்கிலத்துல ஏர் என்று காற்று என்று பயன்படுத்துறோம். ஆனா இந்த ஏர்கலப்பை என்கிற ஒரு சொல்ல நம்ம தமிழ்ல பயன்படுத்தியிருக்கிறோம். அப்ப நம்ம தமிழ்ல இருந்து இந்த சொல் ஆங்கிலத்துக்கு சென்றிருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. அதே போல இந்த ஏர்கலப்பை வந்து நம்ம உழுவுறப்ப அது என்ன செய்யணும்னா காற்றை வந்து நிலத்துல வந்து புக செய்து இதன் மூலமாக உயிர்கள் வந்து அந்த மண்ணுல வந்து செழிப்பாக வளருவதற்கு காற்று புகுந்து நிலம் வந்து சிறப்பாக வேலை செய்கிறது. அதனாலதான் இதுக்கு வந்து ஏர்கலப்பை என்பது காற்று கலப்பை. அந்த சொல்லும் வந்து தமிழ் சொல். ஏன்னா பல சொல்கள் இந்த தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு சென்றதாக பல ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இது போன்ற சொல்களும் நம்மளும் பயன்படுத்துறோம். ஆங்கிலத்திலும் இந்த ஏர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்படி இல்லைனாக்கா இந்த ஏர் என்று நம்ம பயன்படுத்த முடியாது. அது போல நம்ம ஊர்ல ஏர்வாடி என்கிற ஒரு ஊர் கூட இருக்கும், ஏர்வாடி என்று. நம்ம முன்னோர்கள் வந்து பெயர்களை வந்து இதோ ஒரு ஊருக்கு ஒரு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னா போன போக்குல அந்த ஊர்களுக்கு வந்து பெயர் சூட்டுவதில்லை. இப்ப சென்னையில இருந்து காரைக்காலுக்கு வரக்கூடிய ஈசிஆர் சாலை, சென்னையில இருந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு பேர் வந்து அனுமந்தை என்று ஒரு ஊர் இருக்கும். அதே போல அனுப்புறம் என்று ஒரு ஊர் இருக்கும். ஆக இந்த ஏன் அந்த மாதிரியான பயிர்களை சுட்டி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க வந்து அந்த காற்றுல அணுக்களுடைய செறிவு அந்த பக்கத்துல அதிகமா இருந்திருக்கும், அது தென்பட்டிருக்கும். அதை வந்து சித்தர்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க. இல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து அடிப்படையிலேயே அனுபவ ஞானம் பெற்றவர்கள். இந்த அனுபவ ஞானத்தினால எங்கெங்க எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அங்க வந்து அந்த பயிர்களை வந்து சூட்டிடுவாங்க. அதே போல நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கக்கூடிய நண்பருடைய தோட்டத்துக்கு போயிருந்தேன். நிலத்துக்கு என்ன கூப்பிட்டு போயிருந்தாரு. வாங்க இதுல என்ன மாதிரியான பயிர்கள் செய்யலாம், என்ன மாதிரியான மரங்கள்லாம் வைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனைக்காக போயிருந்தேன். அப்ப அந்த ஊருக்கு போய் என்ன பேரு அப்படின்னு கேட்டாக்கா, செங்கழனி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருந்தது. செங்கழனி அம்மன் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு, வீராபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்க போயிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சாமி அந்த கோயில் வாசல்ல தான் போய் நிறுத்தினாரு வண்டிய. என்ன சாமி பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கழனி அம்மன். நான் ஆரம்பத்துல அதை சாதாரணமா பார்த்துட்டு கடந்து போயிட்டேன். அப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்தாக்கா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மண் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மண்ணா இருக்கு. நிலம் முழுக்க அவர் நிலத்தை போய் பார்க்கிறப்ப நிலம் வந்து செம்மண்ணா இருந்தது. அப்ப இந்த கோயிலுக்கு வந்து செங்கழனி அம்மன், செங்கழனி அம்மன் வச்சிருக்காங்க. நிலம் வந்து செம்மையாக, அதாவது சிவப்பு நிறமா இருக்குங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு செங்கழனி அம்மன் என்று பேர் வச்சிருக்காங்க. ஆக எதையுமே வந்து ஒரு வழிபாடு, கடவுள், இந்த நிலத்தையும் கடவுளையும் ஒன்றுபடுத்தி அந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்பவே அவங்களுடைய கடவுள் பெரிய அமைத்துக் கொண்டு கடவுளையும் கும்பிடுறாங்க, நிலத்தையும் வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறது என்பதை வந்து இந்த செய்தி மூலமா சொல்றாங்க. நிலத்தையும் கடவுளாக வணங்குறாங்க. ஆக நம்ம முன்னோர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த ஒரு விஷயமே வந்து, இந்த ஒரு செய்தியே வந்து ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு பங்கேற்று உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பெரும்பான்மையாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அப்புறம் அந்த சந்தேகங்கள் இருந்தா கேட்க சொல்லியிருந்தீங்க. அது இடையில வந்து மியூட்ல இருந்ததுனால யாரும் பேச முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நம்ம வேணா அவங்களுக்கு சொல்லுவோம். இவ்வளவு நாட்கள் ஐயா வந்து அரிசி ரகம் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த குழுல இந்த இணைப்புல இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்க அரிசியை பற்றி மற்ற ஐயாக்கள் தகவல்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா, இன்னைக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த ரத்தசாலி அரிசி நமக்கு கிடைக்குங்களா ஐயா? அனுப்ப முடியுங்களா? அனுப்பலாம். கிடைக்கும், மார்க்கெட்லயும் கிடைக்குது. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்புகள்ல கிடைக்கிறதுக்கும் உள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல, எங்கேயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்னையும் தொடர்பு கொள்ளுங்க, தரேன்.
சரிங்க. அந்த குரூப்ல வந்து உங்களுடைய நம்பர் போட்டுட்டு விடுறீங்க. நான் கண்டிப்பா அனுப்புறேங்க. இருக்கு, என்னோட நம்பர் குரூப்ல இருக்குங்க. சரிங்க. சரி. இப்ப சேலத்துல கிடைக்குங்களா? சேலத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கு, முயற்சி பண்ணுங்க. ஐயா அப்படி வணக்கம். இல்லைனாலும் தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க. நன்றி. சரி, நன்றிங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஐயா அந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது அது எந்த அதிகாரத்துல வருதுங்க ஐயா? இல்ல, எனக்கு அதிகாரம் பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் முழுமையா திருக்குறளை படிச்சது கிடையாதுங்க. சரி. இருப்பினும் ஒரு சில குறள்கள் நமக்கு தெரிஞ்சதே பாத்தீங்கன்னா ஒரு 50 குறள்களுக்குள்ளதான் நம்ம படிச்சோம், அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சரி. நான் சொல்றேன், அடுத்த நிகழ்வுல நிச்சயமா உங்களுக்கு அதை நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். நானும் தேடுறேனுங்க ஐயா அது எந்த அதிகாரத்துல இருக்குது அப்படின்ட்டு. நானும் அந்த திருக்குறளை பத்தி படிச்சிருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து இப்போ பேருந்துகள்ல கூட அதை எழுதியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அப்படி ஒரு சிந்தனைய வந்து தூண்டுனதுக்கே பெரிய விஷயமா நினைக்கிறேன் ஐயா. மீண்டும் அந்த திருக்குறளை படிக்கிறதுக்கும் அதை பத்தின சிந்தனைகளுக்கு போறதுக்காக ஒரு தூண்டுதலா இருக்குது அப்படிங்கிறதே எங்களுடைய கருத்தாக இருக்குதுங்க ஐயா. ஆமா, நம்ம படித்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 குறளுக்குள்ளதான் படிச்சிருக்கோம். நீங்க சொல்றது போல பேருந்துகள்லயும் வேற எங்கேயாவது சுவர்கள்ல திருக்குறளை எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதை படிக்கிறதையும் இப்படிதான் வந்து இந்த குறள்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணணும். அதே போல நான் இந்த குணம் நாடி குற்றம் நாடி போன்ற குறளுக்கும் இன்னும் ஒரு சில குறள்களுக்கும் என்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து விளக்கம் சொல்லியிருந்தேன். என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லி அனுப்பியிருந்தேன். அவர் உடனே அன்னைக்கே என்னை பார்த்துட்டு பஸ் ஏறி போறப்ப இந்த அடக்கம் அமரல் உய்க்கும் அடங்காமை ஆறில் உய்த்து விடும் என்கிற குறள் வந்து பஸ்ல எழுதியிருந்ததை படிச்சுட்டு உடனே எனக்கு போன் பண்ணாரு. இந்த மாதிரி பஸ்ல சென்றப்ப இந்த குறளை பார்த்தேன், இதுலயும் இந்த ஏதோ ஒரு மைய பொருளா அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனேதான் அந்த குறளை ஆய்வு பண்றப்ப பல்வேறு விளக்கங்கள் வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் இல்ல, இன்னும் பல பொருள்கள் இந்த குறள்ல இருந்து கிடைச்சது. நன்றிங்க ஐயா. அதோட அந்த அடங்காமை அப்படிங்கிறது, அந்த ஆமை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலா இருந்தது. அது முழுமையாக இருந்ததுங்க. அந்த அடங்காமை அப்படிங்கிறது ஆமைகள் ஐந்தும் அகத்தினுள் அடங்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமந்தத்திலே வருது. அப்போ அந்த ஐம்புலன்களையும் எடுத்து வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, அந்த நேர்மை அப்படிங்கிறதும் வந்து இந்த உருவமத்திய குறிக்கிறதும் உண்மையிலேயே ஒரு பெரிய சிந்தனை தான். அது குறிப்பா வந்து நீங்க இயற்கையோட வாழ்றதுனாலையும் இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்றதுனாலதான் இப்படி ஒரு சிந்தனை தோன்றுதோ அப்படின்னு கூட எனக்குள்ள ஒரு அப்படி பெரிய சிந்தனைய இயற்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது. இருக்கிறாங்க ஐயா ஏதோ ஆடியோ இடையில வருது. ஆமா நீங்க பேசுங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல இருந்துதான் இந்த ஆங்கில சொல்லுக்கு போயிருக்குமோ அப்படின்னு அந்த ஏர் அப்படின்னு சொல்லும் போது கூட நாங்கெல்லாம் எங்களுடைய யோகாசிரியர்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா இந்த செல், இப்போ செல்லுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த செல்லு கூட பாத்தீங்கன்னா அரிசியில செல்லு பிடிச்சிருச்சு, கோதுமையில செல்லு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த செல்லுங்கிறத வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மண்ணில வந்து மக்கள் கிட்ட வந்து புழங்கிட்டு இருக்குது. அப்படிதான் வந்து அடுத்தடுத்து பரிணாமமாகி அது ஆங்கில சொல்லாக வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏரம் வந்து அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுதுங்க ஐயா. மீண்டும் நம்ம கூட ஆய்வுக்கு நம்ம போய்க்கலாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த இதுல நம்ம தமிழ்ல வந்து அந்த ஒன்று அப்படிங்கிறது இப்படி பல்வேறு நபர்கள் வந்து இந்த தமிழ் ஆய்வாளர்கள் வந்து இந்த தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எப்படி அடுத்து பரிணாமம் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில ஒரு பெரிய விஷயமாகவும், ரெண்டாவது வந்து நீங்க வந்து எங்களை வந்து ஒரு தூண்டுதலாக அடுத்து அதுக்குள்ள கத்துக்கிற போறதுக்கு மேலும் வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாதான் இருக்குது அப்படிங்கிறதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 51 வருதுயா, 504வது குறள். சரிங்க ஐயா. நீங்க கேட்டது வந்து 504வது குறள் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குறள். 504வது குறள் அதிகாரம்
என்னையா? அதிகாரத்தோட பேருங்க ஐயா? அதிகாரத்தை பிறகு தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். ஆமா, சரிங்க சரிங்க ஐயா. நல்லது. இப்ப நம்ம வந்து ஒரு போற வழியில ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறப்ப கூட நம்ம பல தேடுதல்கள் உருவாகுது பாருங்க. நமக்கு நம்ம ஆமா. குறள்கள் எல்லாம் படித்து ரொம்ப நம்ம எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கல. இருப்பினும் ஐயா சொன்னது போல பேருந்துகள்ல செல்றப்ப, பள்ளிக்கூடத்துல எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறப்ப, செவுத்துல எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நான் படிச்சுட்டு போவேன். அங்க படிச்சுட்டு போனா உடனே வந்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த குறளை எடுத்து அதை 1க்கு 2 முறை வாசித்து அப்படிதான். ஏன்னா நமக்கு படிப்பதற்கான நேரம் மிகவும் குறைவு. ஆனா புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா எதையும் வந்து படிப்பதற்கான நேரம் பத்தாது. இருப்பினும் நம்ம எந்த ஒரு சொல், ஒரு புதுமையான சொல் கிடைத்தாலும் அதை ஆய்வு செய்யணும் என்று சொல்வதற்கு தான் இந்த ஒரு சில விஷயங்களை. அதே போன்று அடுத்த வாரம் நம்ம வந்து பாரதியாருடைய ஒரு பாடலை வந்து நம்ம பார்ப்போம். அதுவும் குறிப்பா இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை என்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா சொல்றவங்க வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன். அக்னி என்றால் நெருப்பு. அந்த நெருப்பை வந்து ஒரு ஒரு பொந்திடை, ஒரு காட்டு பொந்துக்குள்ள வச்சேன். வெந்து தணிந்த ஒரு காடே தீப்பற்றி எரிஞ்சு போச்சு. கடல் வீரத்தில் குஞ்சொன்றும் முப்பென்றும் இல்லை என்று சொல்லுவாங்க. அதாவது அங்க எந்த உயிருமே இல்லை, எல்லாம் பொசுங்கிடுச்சு என்று சொல்லுவாங்க. ஆனா எப்படி வந்து நம்ம திருவள்ளுவரை போற்றுறோமோ அதே போல பாரதியார் மிகப்பெரிய ஒரு ஞானி. அவருடைய இந்த பாடலுக்கு நம்ம அடுத்த வாரம் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். நன்றிக்கு வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயாவுக்கு அது மாதிரி கற்பனைகள் நிறைய இருக்குது. அதனால வந்து இப்ப வந்து நம்ம வந்து சும்மா ஒரு விஷயத்த சொல்ல, நேர்மையா இருக்கியா, அமைதியா இருக்கியா அப்படின்னு கேட்போம். அந்த நேர்மைக்கே ஒரு விளக்கம் தேடுற அளவுக்கு இன்னைக்கு அவரோட சிந்தனைகள்லாம் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி அமைதினா என்ன, அமைதி ஏன் அப்படி அமைதின்னு சொன்னாங்க, நேர்மை ஏன் நேர்மைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நல்ல தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ந்து அவர்கள் சிறப்பித்திருக்காங்க. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அருமையான விஷயங்கள். அடுத்த வாரம் வந்து பாரதியார் விஷயங்கள் சொல்றதோட அடுத்தது மகாபலிபுரத்தை கூட ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதை கூட அடுத்த வாரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா நம்ம மகாபலிபுரம் தான் சொல்ற மொழி, அந்த மகாபலிபுரமே எதனால வந்ததுங்கிறத வந்து ஒரு உண்மையான ஒரு விளக்கம் நாளைக்கு கொடுப்பாங்கன்னு அடுத்த வாரம் கொடுப்பாங்க. அது மாதிரி பற்பல சிந்தனைகளோட நல்ல கருத்துக்களோட அவங்க ஆராய்ந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் நமக்கு அந்த காலச்சக்கரம் நிகழ்வு கிடைப்பது பெரிதும் அரிது. ஆகையால் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுல வந்து வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுங்க, இல்ல அடுத்த வாரம் கேட்டாலும் கேட்டுக்கலாம். ஒன்றும் அது கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது ஐயா வந்து குரூப்லயும் இருக்கிறாங்க, முக்கியமான தகவல் தான் வேணும் அப்படின்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணி கூட நீங்க அவங்கள்ட்ட அப்பப்ப கேட்டுக்கலாம் சில விஷயங்களை பத்தி. நன்றி. ஓகே, நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்று சிறப்பானது ஒரு காலச்சக்கரம் நிகழ்வில் நல்ல ஒரு சிந்தனைகள். அதாவது நாங்க ஒரு பக்கம் நகர்த்திட்டு இந்த காலச்சக்கரத்தை போனாலும் நீங்க ஒரு கோணத்துல இந்த காலச்சக்கரத்தை வந்து நகர்த்துறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறீங்க. இந்த காலச்சக்கரம் நிகழ்வு எங்களோடும் இல்லாமல் உங்களோடும் இணைந்து சிறப்பான ஒரு நிகழ்வாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே இன்று எங்களுக்கு சிறப்பா பங்காற்றி அனைவருக்கும் நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளும் கூறிய காரைக்கால் இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்திற்கும் இந்த இன்றைய ஆசனங்களை சிறப்பாக நமக்கு அளித்த ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து நமக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வேண்டுகோள். நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். ஆனா இந்த நிகழ்வுல வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு இறைமதன் ஐயா கூட சொன்னாங்க, இளங்கோன் ஐயா கூட சொன்னாங்க, நிகழ்வுல வந்து நம்ம இந்த விதைக்கிற விதை வந்து அனைவருக்கும் சென்றடைய வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதா முயற்சியை அவர்கள் எடுத்துள்ளார்கள். முயற்சி என்பது எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்துள்ளோம். அந்த முயற்சியை வெற்றி முயற்சியாக ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்புகளும் இந்த நிகழ்விலே உள்ளவர்களுக்கு அதிகமாக உண்டு என்பதை உணர்ந்து நீங்களும் அதை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சார்ந்து இந்த நிகழ்விலே அதிக நபர்களை, அதாவது இந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்துரைத்து குடும்பமானவரை அதிக நபர்களை உள்ளே வந்து அவர்களும் பயன்பெற செய்ய வைக்குமாறு மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொண்டு
உங்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேலை நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை சக்கரம் குரூப்ல வந்து நீங்க இணையிலனாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 9842493585 9842493585 இந்த நம்பருக்கு புது நபர்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்க அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டெய்லி காலை சக்கரம்ங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை காலை சிவகாசி குமாரன்ஜி அவர்கள் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நலம் பெறுக.